ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சுவையான ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தோல் சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பாதாம் ஒரு 6 போட்டுக்கலாம். கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றி இதை 3 விசில் விட்டு, இந்த அளவுக்கு போதுமானது, 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா குலைவாக வெந்திருக்குது. இப்போ நம்ம இந்த பாதாமில் இருக்கிற இந்த தோலை நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். எல்லா பாதாமில் இருக்கிற தோலையும் நம்ம நீக்கிடலாம். இந்த மாதிரி நீக்கிக்கலாம். இந்த மாதிரி நீக்கிக்கணும். இப்போ இதை ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது. அந்த தண்ணியவே நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் வர்ற மாதிரி நான் பால் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா காய்ச்சின பால். இது நல்லா ஹீட் ஆகணும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதி வரணும். இப்போ மீதமுள்ளதை நம்ம ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்பட்டப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே ஸ்பூன் வச்சு கலக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கண் பார்வைக்கெல்லாம் நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட. இப்போ ஸ்டவ்வை விட்டு இறக்கியாச்சு. இது நல்லா ஆறணும். மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டம்ளரில் ஊற்றிக்கலாங்க. இப்போ மேலால் பாதாம் பருப்பு மேலால் தூவிக்கலாம். இது குடிக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான கேரட் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.